வணக்கங்கள். நான் இன்று கார்மல் அன்னை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். கார்மல் அன்னை கத்தோலிக்க திருச்சபையின் சிறப்பு மிக்க அன்னையாக போற்றப்படுகிறார். கார்மல் என்ற பெயர் இஸ்ரேல் நாட்டில் உள்ள மவுண்ட் கார்மல் என்ற புனித மலையில் இருந்து வந்தது. அந்த மலையில்தான் அன்று இறைவாக்கினர் எலியா இறைவனிடம் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் மன்றாடினார். அந்த இறை பக்தியின் மரபிலிருந்தே கார்மல் சபை தோன்றியது. இந்த சபையின் பாதுகாவலராக நமது அன்னை மரியாள் போற்றப்படுவதால் அவரை கார்மல் அன்னை என நாம் அன்பாக அழைக்கிறோம். கார்மல் அன்னையின் பக்தி வரலாற்றில் மிகவும் முக்கியமானது அவர் புனித சைமன் ஸ்டாக்கிற்கு உத்தரியம் வழங்கிய நிகழ்வாகும். கார்மல் சபை பல சிரமங்களை எதிர்கொண்ட காலத்தில் அதன் தலைவராக இருந்த புனித சைமன் ஸ்டாக் என்பவர் இறைவனிடமும் அன்னை மரியாளிடமும் உருக்கமாக மன்றாடினார். அவரது வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அன்னை மரியாள் அவருக்கு காட்சியளித்து தனது கைகளில் இருந்த திரு தோளாடையை அவருக்கு வழங்கி, இதை பக்தியுடன் அணிபவர்கள் என் சிறப்பான பாதுகாப்பை பெற்று இறை அருளில் நிலைத்திருந்து நரக நெருப்பில் இருந்து காக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். அதன் பின்தான் கார்மல் அன்னையின் பக்தியும் உத்தரியம் அணியும் மரபும் இந்த உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் உத்தரியத்தை அணிவது மட்டுமே போதுமானதல்ல. அதனுடன் இணைந்து ஜப வாழ்க்கை, தூய்மை, மன திரும்புதல், இறை நம்பிக்கை ஆகியவற்றுடன் நாம் வாழ வேண்டும் என கார்மல் அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கார்மல் அன்னை நமது வாழ்வின் வழிகாட்டியாக திகழ்கிறார். தனது பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் சந்திக்கும் சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவர்களுக்கு துணையாக இருந்து இறைவனிடம் அழைத்து செல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நம்பி விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் ஜபத்துடனும் வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை கார்மல் அன்னை நமக்கு எடுத்து கூறுகிறார். மாணவர்களாகிய நாமும் கார்மல் அன்னையிடம் இருந்து பல நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஆசிரியர்களுக்கு மரியாதை, ஏழைகளுக்கு உதவி செய்தல், நண்பர்களிடம் அன்பு, ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை மாணவர்கள் மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியவையாகும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது கார்மல் அன்னையின் விருப்பமாக இருக்கிறது. நமது பள்ளியின் பாதுகாவலியான கார்மல் அன்னையை நமது வாழ்வின் வழிகாட்டியாக ஏற்று அன்னையின் பரிந்துரையால் நமது பள்ளி அனைத்து விதமான நலன்களையும் பெறும் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.